வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சட்டமன்ற தொகுதி எண் 185 திருப்பத்தூர் தொகுதியில் திரு பெரிய கருப்பன் அவர்கள் போட்டியிட்டார். அவர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்றதாக அறிவிக்கப்பட்டார். 4/5/2026 என்று அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அன்றைய மறுநாள் 5ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி எண் 50 அங்கு வாக்கு எண்ணிக்கைக்கு ஈடுபட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அவர்கள் தபால் வாக்குகளை எண்ணும்போது சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற தொகுதி எண் 185க்கு சார்ந்த ஒரு தபால் வாக்கு இங்கு பிரிக்கப்பட்டு அது வேறு தொகுதிக்கு சார்ந்தது என்பதால் நிராகரிக்கப்பட்டு அதை சீலிட்ட கவரில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே திரு பெரிய கருப்பன் அவர்கள் அதற்குரிய முறையீடுகளை தேர்தல் ஆணையத்திற்கும் 2 மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் 2 தொகுதியுடைய ரிட்டர்னிங் ஆபீசர்ஸுக்கும் இமெயில் மூலமாக கடிதம் எழுதினார். பதில் இல்லை. எனவே 8ஆம் தேதியும் ஒரு பதில் அளித்தார். பொதுவாக இது போன்ற வழக்குகளில் அதை எலெக்ஷன் பெட்டிஷன் தேர்தல் மனுவாகத்தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து உள்ளது. அது உண்மைதான் என்றாலும் கூட உச்சநீதிமன்றம் எங்கெங்கெல்லாம் சட்டத்தில் குறைபாடுகள் இருக்கிறது அல்லது வெற்றிடம் இருக்கிறதோ, வேக்கம் இருக்கிறது என்று சொல்வார்கள், அந்த வெற்றிடம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் தேர்தல் மனுதான் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதில்லை. அதை உயர்நீதிமன்றம் தன்னுடைய பரந்துபட்ட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 226வது பிரிவின் கீழ் தலையிட்டு உரிய நிவாரணத்தை வழங்கலாம் என்று பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் உள்ளன, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் உள்ளன. இன்னும் சொல்ல போனால் உயர்நீதிமன்றத்திலே 2 நீதிபதிகள் வெவ்வேறு கருத்துக்களை கொடுத்து அது 3வது நீதிபதிக்கு சென்று 3வது நீதிபதியும் எங்கெங்கெல்லாம் அசாதாரண சூழ்நிலைகள் நிலவுகிறதோ அங்கெல்லாம் உயர்நீதிமன்றம் ஆர்டிகல் 226 கீழே தலையிடலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதனை ஒட்டியே நாங்கள் ரிட் மனு தாக்கல் செய்தோம். தேர்தல் சட்டங்களில் ஒரு தொகுதியுடைய வாக்கு இன்னொரு தொகுதிக்கு சென்றுவிட்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன நடைமுறை இருக்கிறது என்பதை பாராளுமன்றம் வரையறுக்கவில்லை. அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை தேர்தல் மனு மூலமாக சரி செய்ய முடியாது. எனவேதான் நாங்கள் அவருடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி மனுவை தாக்கல் செய்யவில்லை. அந்த ஒரு வாக்கை மீண்டு எடுத்து 185 சட்டமன்ற தொகுதி எண் 185 திருப்பத்தூர் தொகுதியிலே எண்ணுவதற்கான அடிப்படை பணிகளை செய்ய வேண்டும். அதுவரை அவருடைய தேர்தல் சந்தேகத்துக்குரியதாக இருப்பதால் அவர் எந்த வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டிருந்தோம். அதை ஒட்டி விரிவான விசாரணை நடத்தி இன்றைக்கு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த ரிட் மனு விசாரிப்பதற்கு உகந்தது 185 சட்டமன்ற தொகுதி எண் 185 மற்றும் சட்டமன்ற தொகுதி எண் 50 இரண்டருடைய பெயரும் திருப்பத்தூர் 2 தொகுதியில் உள்ள தபால் வாக்குகளை பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாத்து அதில் எந்த சேதமும் விளைவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உரிய மனுக்கள் தாக்கல் செய்யும் போது அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் 20/6/2026 வரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் எந்த வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற இடைக்கால தடையை கொடுத்திருக்கிறார்கள்.